துலாம் ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா வாக்குல சுத்தம் இருக்கும். இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி பேசினா அதேதான் 100 வாட்டி பேசுவாங்க. எந்த விதமான ஒரு மாற்று பேச்சுமே இந்த துலாம் ராசி என்பர்கள் கிட்ட இருக்காது. இதனாலேயே குடும்பத்துல அதிகப்படியாக ஒரு வெறுப்புகளை சம்பாதிப்பவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்களாக தான் இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய பேச்சுல ஒரு நளினம், ஒரு திறமை, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது ஆர்ட்ல நிறைய, அதாவது டிராயிங்கோ சரி, அடுத்து பாத்தீங்கன்னா கலைகள்ல நிறைய ஆர்வங்கள் இருக்கும். சாப்பாட்டு விஷயத்த, அதாவது ஏதாவது ஒரு புதுசு புதுசாக ஏதாவது ஒண்ண கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. தன்னுடைய நேரத்துல வாழ்நாள்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு புதுசா செய்யணும், ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் அதிகமா இருக்கும். அந்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணி அடுத்தடுத்து அதுல இருந்து ஒரு புதுமையான விஷயங்களே படைச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த இன்னோவேட்டிவ் பவர்ன்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு மக்கு சாம்பிராணியா இருக்கேன். எங்க வீட்டுல இன்னைக்கு நான் மக்கு சாம்பிராணியா தான் இருக்கேன். என்னைய பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு முட்டாள்னா சொல்லுவாங்களே ஒழியா இவளுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது, இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே குடும்பத்தவே நடத்த தெரியாது அப்படின்ற அளவுக்கு தான் அந்த குடும்பஸ்தானத்துல பாத்தீங்கன்னா இவங்களை ரொம்ப மட்டமாக தான் வச்சிருப்பாங்க. இவ்வளோ திறமைகள் இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களை எந்த அளவுக்கு மட்டப்படுத்தி பேசணுமோ அந்த அளவுக்கு இல்ட்ரீட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த குடும்ப நபர்கள். இதை எல்லாத்தையுமே தாண்டி சமாளிச்சு ஒவ்வொரு இடத்துலயும் பிரச்சனைகளை சமாளித்து வரக்கூடிய நம்ம துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அவன் எடுக்கிற முடிவு நம்ம துலாம் ராசி என்பர்களுக்கு தான் சாதகமாக இருக்க போகுது. அந்த அளவிற்கு சில முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக ஆகுவதற்கும் தொழில் ஸ்தானத்துல நல்ல வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கும் இந்த அமைப்புகள் மிக அதிகமான ஒரு சாதகமான அமைப்புகளாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் நீங்க சும்மா சாதாரணமா போய் வேலைக்கு இன்டர்வியூக்கு போவீங்க, அங்க சூப்பரா உங்களுக்கு கொடுப்பாங்க. சில பேர் அசால்ட்டா வேலையை விட்டு இன்னொரு வேலையை ஈஸியா தேடக்கூடிய ஒரு நேரம். அந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய அந்த பண நெருக்கடிகளை ரொம்ப அசால்ட்டா தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. எப்படி மேடம் இது சாதகமாகும்? ஜூன் மாதம் வரைக்கும், மே மாதம் வரையும் நாங்க அவ்வளவு ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கிறோம், நீங்க என்னமோ ரொம்ப அசால்ட்டா இந்த மாதிரி சொல்றீங்களே அப்படின்ற மாதிரியா இருக்குது இந்த துலாம் ராசி அன்பர்களின் மனநிலை. இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துல போயாச்சு. 7ஆம் இடத்துக்கு போயிட்டாரு சுக்கிரன். பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பண வரவுகள் வரணுமோ அது எல்லாத்தையும் கொடுக்க போறாரு. எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்கோ அங்க எல்லாத்தையும் உங்களை டர்ன் பண்ண போறாரு. வர வேண்டிய பண வரவுகள் எல்லாமே அந்த குரு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். குரு பாக்கியஸ்தானத்துல 9ஆம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? விசு மாதிரி தான், நம்ம தலைவர் விசு மாதிரி தான் பேசணும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா? அந்த பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை மிக எளிதாக சுலபமாக மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. மேடம் எனக்கு 9ஆம் இடத்திலேயே குரு பகவான் இருக்கிறாரு, அப்படி இருந்தா எனக்கு எப்படி மேடம் இருக்கணும்? கவலையப்படாது, ஜம்முன்னு படுத்து தூங்குங்க, அதுவா எல்லாம் வரும், நீங்க ஜாலியா இருக்கலாம், நல்ல லைஃபா என்ஜாய் பண்ணலாம், எந்த ஒரு தொந்தரவுமே உங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ரொம்ப விறுவிறுப்பான ஒரு மாதமாகவும் இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகள் சாதித்து காட்டக்கூடிய ஒரு தருணம். என் பையனாச்சு, என்னுடைய பொண்ணாச்சு, இப்படி படிச்சிருக்கிறா, இப்படி மார்க் எடுத்துறா, இந்த காலேஜ்ல அவளுக்கு சீட் கிடைச்சிருக்கு, இந்த இடத்துல அவளுக்கு சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னு மார்த்தட்டக்கூடிய ஒரு நேரம். என்னுடைய குழந்தைகளை பற்றி அந்த ஒரு பெருமையாக பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு டைம் தான் இந்த ஜூன் மாதம். இதற்காக தானே இந்த துலாம் ராசி என்பர்கள் ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா காத்துட்டு இருக்கிறீங்க. அந்த வருடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு காய்த்து பூ பூத்து காய்த்து கனிஞ்சிருக்கு. அந்த பழம் உங்க கையில விழுது. எவ்வளோ ஒரு
ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம். நீங்க நினைச்சத சாதிச்சிட்டீங்க. உங்க குழந்தைகளை இங்கதான் படிக்க வைக்கணும்னு நினைச்சீங்க. கண்டிப்பா அதை சாதித்து நிற்கக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் திருமண உறவுகள்ல, திருமண பந்தத்துல ஒரு மகிழ்ச்சியா இருக்கு போது. அப்படியே என்ன சொல்றது, ஒரு லக்ஸுரி கார்ல தான் உங்களுக்கு வரவேற்பு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடம்பரமான ஒரு திருமணம், உங்களுடைய விருப்பப்படி அந்த திருமணம் அமைய போகுது. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. புதுசா திருமண முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு போன இடத்துல, அதாவது முதல் வரன் ஏதாவது பாக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துலயே உங்களுக்கு அந்த வரனை பிடிச்சிடும். ஒரு பொண்ணு பார்க்க போறீங்கன்னா பொண்ணை பிடிச்சிடும். ஒரு பையனை பார்த்து போட்டோ பாக்குறீங்க அப்படின்னா இந்த பையன் தான் நமக்கு சூட் ஆகுவாங்க அப்படின்ற மாதிரியாக அந்த வரன்கள் உடனே மனதை கவரக்கூடிய ஒரு வரன்களாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். இதனால பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல சட்டு சட்டுன்னு உங்களுக்கு எல்லாமே அடுத்தடுத்த விஷயங்கள், அடுத்தடுத்த ஒரு ப்ராசஸ் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அதிகப்படியாக சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு டைம். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும். ஜூன் மாதத்துல பாத்தீங்கன்னா வெக்கேஷன் எல்லாம் முடிஞ்சிடும். ஆனாலும் இப்பதான் இந்த துலாம் ராசி என்பர்கள் எங்கேயாவது லீவ் போட்டு எங்கேயாவது ஒரு 10 நாள் போகணும்பா, என்னால அப்படியே மென்டல் டென்ஷன் தாங்க முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரெஷரைஸ்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குடும்பத்தோட சில நேரங்களை செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது. ஜூன் மாதத்துல ஒரு 10 நாள் கண்டிப்பா உங்க குடும்பத்தோட ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமாக செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பணம் காசு எவ்வளவோ செலவாகுது, என்னுடைய மன நிம்மதிக்காக நான் செலவு செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரியாக சில விஷயங்களை நீங்களே முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம். துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு திசா புத்தியே ஒரு மோசமான நிலையில இருக்கு. ஏதோ ஒரு சனி திசையோ, ராகு திசையோ, கேது திசையோ, செவ்வாய் திசையோ, இந்த மாதிரியான பாவ கிரகங்களின் திசா புத்திகள் நடக்குது அப்படின்ற பட்சத்துல இந்த துலாம் ராசி என்பர்கள் உங்களுடைய பணத்தை கொஞ்சம் சேர்க்கறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். யார்கிட்டையும் போய் கடன் கொடுத்துடக்கூடாது. யார்கிட்டையும் போய் நீங்களும் கடன் வாங்கக்கூடாது. வாங்கினீங்கன்னா அந்த கடனை திரும்ப செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இந்த மாதத்துல அமைப்புகள் இருக்கு. அதனால கடன் வாங்குறதோ கடன் கொடுக்கறதோ ரொம்ப என்டர்டைன் பண்ணாதீங்க இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த ஜூன் மாதத்துல. வெளிநாடு போகிறவங்க, வெளிநாட்டுல அங்க செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்குண்டான முயற்சிகள், அதற்குண்டான டாக்குமெண்ட் ப்ராசஸ் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாத்தையுமே நீங்க தாராளமா பண்ணலாம். ஏன்னா உங்களுடைய 12ஆம் வீட்டு அதிபதி ஆகப்பட்ட அந்த புதன் ஆகப்பட்டவர் மாதத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்திற்கு வர்றார். 10ஆம் இடத்திற்கு வரும்போது கண்டிப்பாக அந்த டாக்குமெண்டேஷன் கிளியரன்ஸ் எல்லாமே இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு மிக சுலபமாக நடைபெறக்கூடிய ஒரு நேரம். H1B விசா கிடைச்சிருக்கு, எங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் அங்க வேலைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது. குழந்தைகளினுடைய வளர்ச்சியில அபரிமிதமான வளர்ச்சிகள், அவர்களினுடைய கல்வியில நல்ல ஒரு சிறந்த கல்விகள், இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கணும், அடுத்து சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கிடையாது, ஆன்லைன் போன் கன்சல்டேஷன், வீடியோ கால் கன்சல்டேஷனும் இருக்கு. உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்றவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க அந்த விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு 2025 ஜூன் மாதம் எத்தகைய மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனல் உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் உங்களை அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே 3 பெரிய ஆண்டு கிரகத்தின் பயிற்சி நடந்து விட்டது. மார்ச் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி முடிந்து விட்டது. மே 14ஆம் தேதி குரு பயிற்சி முடிந்து விட்டது. மே 19ஆம் தேதி ராகு கேது பயிற்சி முடிந்து விட்டது. ஸோ இந்த 3 பயிற்சியும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பயிற்சி. இது துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே 3 முடிந்தனால
குரு பார்த்தீங்கன்னா ராசியை பார்க்கக்கூடிய 9ஆம் பாவத்தில் 9ஆம் வீட்டில் 9ஆம் ராசியில் இருக்கும் பொழுது அருமையான ஒரு அமைப்பு. இதுவரை அஷ்டமத்துல ஒரு வருடமாக குரு இருந்து துலாம் ராசிக்கு எந்த ஒரு பலாபலன்களும் எந்த ஒரு சாதகமான நட்பலன்களும் கொடுக்க முடியாமல் இருந்த குரு இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்து யோகஸ்தானத்துக்கு வந்து ராசியை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தன்னோட ஓன் வீடை மீனத்தை பார்த்து முயற்சி ஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார். 5ஆம் வீடுங்கிற புத்திரஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார். இது இல்லாமல் அற்புதமான ஒரு விஷயம். அதே மாதிரி சனி பார்த்தீங்கன்னா இதுவரை 5ஆம் இடத்துல இருந்த சனி 6ஆம் இடத்துக்கு போகிறது அருமை. கடன் நோய் எதிரி வம்பு வழக்குகளை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது. அதே சமயத்தில் 5ஆம் இடத்துல ராகு இருந்து குரு பார்வை பெறுவது புத்திர விஷயம் இல்லை பெனிஃபிட். நம்ம நாளா குழந்தைகள் பேருக்காக எதிர்பார்க்குறவங்க மற்ற விஷயங்கள் எதிர்பார்க்குறவங்க ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பார்வை, அருமையான ஒரு அமைப்பு. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தின் அமைப்பு அருமையாக இருக்கிறது. இப்போ மாத கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ராசியோட அதிபதியாகிய சுக்கிரனே பாருங்க அருமையா இருக்காரு. ஏன்னா மாதத்தின் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மேஷத்திலே இருந்து 3 வாரமும் துலாம் ராசியவே பார்த்து கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் கடைசி நாட்கள் தான் ரிஷபத்துக்கு போறார். அதுவும் அவரோட ஓன் வீடு தான், தவறே இல்லை. ராசி அதிபதியின் சஞ்சாரமும் நன்றாக இருக்கிறது. ஆண்டு கிரகத்தின் அமைப்புகளும் அருமையாக இருக்கிறது துலாம் ராசிக்கு. அதே சமயத்தில் செவ்வாய்ங்கிற கிரகம் 9ஆம் இடத்துல இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வருவதும் தவறு இல்லை. அதே சமயத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா 3ஆவது வாரத்தில் 7ஆம் இடத்துல இருந்த, அதாவது 8ஆம் இடத்துல இருந்த சூரியன் 9ஆம் இடத்துக்கு வந்து குருவோட சேர்றார், அருமை. அதே சமயத்தில் புதன் என்று சொல்லப்படுகிற ராஜயோக அதிபதி, மிகவும் முக்கியமான கிரகமாகிய துலாம் ராசிக்கு புதன் ரிஷபம் மிதுனம் கடகம்னு அருமையான ஒரு பாவத்தில் மாறுறது நல்ல ஒரு நட்பு வீட்டில் ஆட்சி படம் பெற்ற வீடு. அது குறிப்பாக மாதத்தின் 3ஆவது வாரம் 4ஆவது வாரத்தில் வந்து மிதுனத்தில் குருவோட சேர்ந்து சூரியனோட சேர்ந்து 9ஆம் பாவத்தோடுக்கே வந்து சேர்வது அருமை. ஸோ மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல அருமையான விஷயங்கள், நற்செய்திகள், நல்லா வரக்கூடிய நல்ல அமைப்புகள் வரக்கூடிய நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ குழந்தைகளாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, நல்ல படிப்பு விஷயத்துல நல்ல உத்வேகம் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. உத்தியோகத்தர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல டெக்னிக்கல் துறையில் ஐடி சாஃப்ட்வேர் அக்கௌண்ட்ஸ் அது மாதிரி லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு மாதத்தின் செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக காட்டுது. அதே சமயத்தில் குடும்பத்தினரும் பார்த்தீங்கன்னா ஆணாக இருந்தால் பெண், ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முச்சுவலாக இருக்கக்கூடிய அந்த பரஸ்பர உறவுகளில் மேன்மை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குழந்தை பேருக்காக நம்ம வருடமாக காத்திருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு நல்ல அமைப்பு, நல்ல ஒரு நற்செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. காதல் திருமணங்கள் வந்து கைகூடக்கூடிய விஷயங்கள் உண்டு. இது மாதிரி பல விஷயங்கள் நல்ல அமைப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு லாங் டேர்ம் என்று சொல்லப்படுகிற ஒரு 10 மாதம் ஒரு வருட காலத்துக்கு ஆரம்ப கட்ட மாதமாக, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மாதமாக நம்ம துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2025 கட்டாயம் இருக்கிறதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா புதன்கிற கிரகம், செவ்வாய், சுக்கிரன், சூரியன் எல்லாமே நல்ல ஒரு பயிற்சி, நல்ல ஒரு சஞ்சாரங்கள் பெற்றிருக்கிறது. ஆண்டு கிரகத்தின் அமைப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு வருடமாக கொஞ்சம் எல்லாமே கிணத்துல போட்ட கல் மாற எதுவுமே பெருசாக நடக்காமல் அமைதியாக போய் கொண்டிருந்த வாழ்க்கை இப்போ கொஞ்சம் சுறுசுறுப்பாக உத்வேகமாக ஒரு ஃபுல் ஆஃப் ப்ளசன்ட் சர்ப்ரைசஸும் ஒரு நல்ல ஒரு அமைப்பும் கொடுத்து சுறுசுறுப்பாக எல்லாமே வந்து வாழ்க்கையில் கொஞ்சம் மேன்மையும் ஹோப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போகக்கூடிய அடுத்த கட்ட படிநிலைக்கு போகக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் நிறைந்த ஒரு சம்பவங்களாகவும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டாகவும் நல்ல ஒரு குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய ஒரு அமைப்புகள் போய் கொண்டிருக்கிறது, உங்களுடைய தசாபுக்திகள் என்ன, லக்னம் என்ன, இதெல்லாம் வைத்து தான் நீங்கள் வந்து மேற்கொண்டு உங்களுடைய ஷார்ட் டேர்ம் அடுத்த 3 மாதங்கள் எப்படி இருக்க போகுது, அடுத்த 10 மாதங்கள் எப்படி இருக்க போகுது, அதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த நேரத்தில் எந்த மாதிரி முடிவுகள் எடுக்கலாம், உங்களுடைய கர்மா என்ன சொல்கிறது, எந்த மாதிரி வேலை எந்த மாதிரி டைரக்ஷனில் போகலாம், எந்த நேரத்தில் எது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி துல்லியமான சில பலன்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது தான் செய்ய முடியும். அதே சமயத்தில் இந்த கோச்சார் அமைப்பும் இந்த உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு துல்லியமான பலன்கள் நம்ம எடுத்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன் எடுத்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன் தான்,
அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.